ஹாய் வணக்கம். இன்னைக்கு சோள தோசை மாவு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோளம் வந்து ரொம்ப ஹெல்தியான மில்லட். அது மட்டும் இல்லாம இதில் நம்ம தோசை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம நிறையவே எல்லாருமே தானியங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வாரத்துல 4 நாட்கள் நம்ம வந்து தானியம் எடுக்கலாம். அதுலேயுமே மிக முக்கியமாக நம்ம சோளம் ஒரு நாள் எடுத்துட்டோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ சோள தோசை மாவுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் 2 உலக்கு அரிசி எடுத்துக்கேன். இட்லி ரைஸ். நீங்கள் சாதாரணமாக பச்சரிசி அல்லது நம்ம சாப்பாடு அரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இட்லி அரிசி நான் 2 உலக்கு எடுத்திருக்கேன். அப்புறமா அதே மாதிரி 2 உலக்கு சோளம். வெள்ளை சோளம், நீங்கள் ரெட் சோளம் கூட எடுத்துக்கலாம், சிகப்பு சோளம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளைச்சோளம் அதே மாதிரி 2 உலக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இருக்குல்ல, அது 1 டேபிள் ஸ்பூன் நிறையவே எடுத்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா அந்த உலக்கில் நம்ம அரிசி அளந்தோம்ல, அதே இதில் ஹாஃப் உலக்கு, ஒரு அரை உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன், முழு உளுந்து. அதையுமே வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறோம். ஸோ அந்த எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, வெந்தயம், சோளம், அரிசி, உளுந்து, இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போறோம். இது வந்து 3 மணிலேருந்து ஒரு 4 மணி நேரம் ஊறுனா போதும். இப்போ வந்து நம்ம அரைக்கலாம். ஊறினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயம் போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப அரைப்படாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை போட்டு அரைச்சிட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சோளம், அரிசி ஊற வச்சிருக்கோம்ல சேர்த்து, அதை நம்ம போட்டுடலாம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாதி அரைஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து இருக்குல்ல, லாஸ்ட் நம்ம உளுந்து போட போறோம். ஸோ இதுவும் கொஞ்சம் 1-2 அரைஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து நம்ம சேர்த்து மொத்தமா நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். இதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. கொஞ்சம் பக்கத்துல இருந்து அப்பப்போ நம்ம இதை போட்டுட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்க அரைச்சிங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாவு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். பாருங்க, ரொம்ப ஃபைனாவும் அரைக்காம ரொம்ப கொரகொரப்பாவும் இல்லாம நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. இது வந்து ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இல்ல அப்படின்னா நைட்டு நீங்க பண்ணி வச்சீங்கன்னா, ஓவர் நைட் விட்டுட்டீங்கன்னா மார்னிங் சூப்பரான கன்சிஸ்டன்சில உங்களுக்கு ரெடி ஆயிரும். பாருங்க, அடுத்த நாள் காலையில நல்லா புளிச்சு ரெடியா இருந்துச்சு. நல்ல மணமாவும் இருந்தது. தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம இனிமேல் தோசை பண்ணலாம். அவ்வளவுதான். இதுக்கு நம்ம சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. Thank you.